ஹாய் ஹலோ நானே தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூரில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ சிங்கப்பூர் எவ்வளோ பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப் பாருங்கள். இந்த மேப்பில் இருக்கிற மேப்பில் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்பவே குட்டி நாடுங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 40% 40% அளவுக்கு தான் இது இருக்குது மொத்த நாடுமே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய நாடாக இருக்கணும். இது ரொம்பவே குட்டி நாடு, அதனால தான் இது ஒரு ஐலாண்டுன்னே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எந்த மாதிரி மக்கள் வாழ்கிறாங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து சைனீஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மலேசியா மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ் நம்ம இந்தியா மக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதர்ஸ் வந்து மீதி கொஞ்சம் பேர் இருக்காங்க. லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். இடையில கூட நம்ம இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னது சிங்கப்பூரில் வந்து தமிழை மதிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஸோ ஃபார் இங்கே வந்து தமிழுக்கு மரியாதை கொடுப்பாங்க, எல்லா மொழிக்குமே மரியாதை கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா போர்ட்லேயுமே வந்து இங்கிலீஷு, மலை, சைனீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தமிழுமே இருக்கும். அதனால் இங்கே வந்து தமிழ் மேஜராக பேசுவாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே தமிழ் மக்கள் இருப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் சரி, நம்ம எங்கே போனாலுமே நமக்கு தமிழ் தெரியாமல் வந்தாலும் இங்கே வந்து பொழைச்சிக்கலாம். வந்து பேசுகிறதுக்கு தமிழ் இருப்பாங்க. ஏன்னா மலேசியா மக்களும் பாதி பேர் தமிழ் பேசுவாங்க. அவங்க மலை பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்களும் வந்து எல்லாம் பேசுவாங்க. ஸோ வந்து நமக்கு தமிழ் பேசுகிறதுக்கு இங்கே பிரச்சனையே இருக்காது. எங்கே போனாலும் தமிழ் கடை இருக்கும். எல்லாமே நமக்கு தமிழ் ஓகே தான். அப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மத சார்பற்ற நாடுங்க. இந்த நாட்டில் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கோ, நீங்கள் என்ன ரிலீஜியன், ஏன்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த சாமி கும்பிட்டாலும் சரி, இல்லாட்டியும் சரி. ஆனால் வந்து வேலை செய்கிற இடத்துலலாம் அந்த மதத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. அப்புறம் அவ்வளோதான் சிங்கப்பூரை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் ஒரு சேஃபான கண்ட்ரின்னு சொன்னால் யாருக்காவது தெரியும். சிங்கப்பூர் ஒரு சேஃபான கண்ட்ரி அப்படின்னு யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து பக்கா சேஃபான கண்ட்ரி. மேக்ஸிமம் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அரபு சைடு, இந்த எப்படி சொல்கிறது, இந்த என்னது சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரியெல்லாம் வந்து சேஃப்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களுக்கு பக்கா சேஃப் இந்த ஊர் தாங்க. சிங்கப்பூர் வந்து சரியான ஊர். நைட்டு 3 மணிக்கு, 2 மணிக்கு, 1 மணிக்கு பொண்ணுங்க வந்து எங்கே போனாலும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த கேமரா காமிக்கிறேன்னா இங்கே ஒரு கேமரா இருக்கா, அடுத்த கேமரா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு கேமராவில் விட்டு போனாலும் அடுத்த கேமராவில் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. அதனாலே மேக்ஸிமம் இங்கே க்ரைமே நடக்காதுங்க. 90% நடக்கவே நடக்காது. அதுவும் இது சின்ன நாடு வேறு பார்த்தீங்களா. ஸோ வந்து சிஸ்டம் எல்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் வந்து ரிச்சான நாடு. அது நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன், வேர்ல்டில் 6வது இடத்துல இருக்குது. இது எதனால் ரிச்சு அப்படிங்கிறது எனக்கும் பெருசாக தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னடா நீ வந்து அன்றைக்கி எங்கேயோ ஊராக போயிட்டு தான் நீ வீடியோ போடுறேன்னு இது என்னடா எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக்குக்கு தான் வெயிட்டிங்கு. அதுவும் இல்லை, நைட் டியூட்டி வேறு போட்டாங்க. இப்போ நைட் டியூட்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். 2 நாள் ஆச்சு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் கிடையாது, நான் ஆரம்பித்தா அது விடவே மாட்டோம். ஓகே, பாய்.